ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்ரூமில் இந்த மாதிரி கீழே ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கிற உப்பு கரையோ இல்லை அழுக்கையும் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க. கை வலிக்கு அழுத்தி கூட தேய்க்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக ப்ரஷ் போட்டாலே போதும். புதுசாக டைல்ஸ் ஒட்டும் போது என்ன கலரில் இருந்துச்சோ அந்த கலரில் மாறிடுங்க. இப்போ என்னோடய ஃப்ளோர் டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஈனோ தாங்க கொஞ்சம் ஹார்பிக் கூட சேர்த்துறேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஹார்பிக் கொஞ்சம் ஊற்றிட்டு ஈனோ கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு ப்ரஷ் வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. பொங்கி வருங்க. அந்த நுரைய பொங்கி வரும்போதே எடுத்து அப்படியே டைல்ஸில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக வந்து அந்த அழுக்கு எல்லாமே போயிடுங்க. இரும்பு நாரை விடவே இந்த ப்ரஷ் வந்து ஃப்ளோர் டைல்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக அழுக்கு போகுங்க. நான் இப்போ இந்த கார்னரில் இருக்கிற 2 டைல்ஸ் மட்டும் தேய்ச்சி காமிக்கிறேங்க. புதுசாக டைல்ஸ் ஒட்டும் போது என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலரில் மாறிடுங்க. எவ்வளோ கரை பிடிச்சிருந்தாலும் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அந்த மஞ்சத்தூள் கரையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, எத்தனை அழுக்காக இருந்தாலும் சரிங்க, ஈஸியாக போயிடுங்க. ஒரே தடவையில் தேய்ச்சா போதும். அந்த லிக்விடை தொட்டு நல்லா அந்த கார்னரு எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக க்ளீனரில் எதுவும் வாங்க வேண்டாங்க. ஈனோ மட்டும் கொஞ்சம் ஹார்பிக் கூட சேர்த்திட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி பாருங்கள். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ நான் தேய்ச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு வருதுங்கிறது தெரியுங்க. அதில் இருக்கிற அந்த உப்பு கரை அழுக்கு எல்லாமே அப்படியே பளிச்சுன்னு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியுங்க, அந்த டைல்ஸோட கலர் வந்து அப்படியே வந்துருச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல கரை தேய்க்காம விட்டுருந்தா கூட திருப்பி அந்த லிக்விட் தொட்டு மறுபடியும் தொடச்சிக்கோங்க. இதுக்கு ட்ரையாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இப்போ இந்த கார்னரும் 2 டைல்ஸ் மட்டும் நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நம்பவே மாட்டேங்க, அவ்வளோ சூப்பராக அழுக்கு போயிடும். அப்படியே புது டைல்ஸ் மாதிரி பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. நீங்கள் பக்கத்து டைல்ஸ் இருக்கிற கரையை பார்த்தாலே தெரியுங்க இந்த டைல்ஸ் வந்து எவ்வளோ கிளியராக சுத்தமாயிருக்குங்கிறது. வெறும் ஈனோ மட்டும் சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக அழுக்கு போகுது. ஒரு துளி கூட உப்பு கரை எதுவுமே இருக்காதுங்க. டைல்ஸ் புதுசாக ஓட்டின மாதிரி அப்படியே வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.